நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம அன்னபூர்ணியமாக பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லிக்கு ஒரு நல்லது பண்ணிட்டு போகாத வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்ற ஒரு நிலைப்பாடில் இருக்காங்க. நம்முடைய அன்னபூர்ணியமாக பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி இந்த ரஞ்சிதா முன்னாடி பார்த்தீங்கன்னா சும்மா கால் மேலே கால் போட்டு போயிட்டு உட்காடுறாங்க. இதை பார்த்து அந்த ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா நம்முடைய அன்னபூர்ணியமாவை பார்த்து ராஜிமா நம்ம வீட்டுக்கு வெளியே ஏதாவது மடம் ஏதாவது நடத்துகிறோன்னு எழுதி போட்டு இருக்குமா என்ன, கண்டவங்கள்லாம் வீட்டில் தங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நம்முடைய அன்னபூர்ணியம்மா அசிங்கப்படுத்துகிறாங்க. நம்ம அன்னபூர்ணியம்மா பார்த்தீங்கன்னா இவங்க சொன்ன பாரு தான் சும்மா மாதம் மறுபடியும் காலை தூக்கி கால் மேல் கால் போட்டு உக்காராங்க. இதை பார்த்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணியம்மா பார்த்தீங்கன்னா இந்த மாமா ரஞ்சிதா நானும் கேள்விப்பட்டேன் வீட்டுக்கு வெளியே மடம் எழுதி போட்டாங்களான்னு தெரியல, ஒருத்தி இந்த வீட்லேயே உக்காந்துக்கிட்டு அப்பா அம்மா உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் அவங்க இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க. இப்போ அவள் இந்த வீட்டை விட்டு போகாது இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு வீட்டுக்கு என்ன சம்மதம் கேட்டால் விஜய் மாமா மாமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன மாமா வந்தாலும் வந்தார் கொஞ்ச நாள் வீட்டை விட்டு போகாது இங்கே தண்ட சோறு தின்னுக்கிட்டு அடுத்தவங்கள கேலி பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம அன்னபூர்ணியம்மா இந்த ரஞ்சிதாவை பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே சொல்கிறாருங்க. இதுக்கப்புறம் இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா இன்னும் கிண்டல் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி நம்முடைய அன்னபூர்ணியம்மா கேட்டதுக்கு சமூகம் நான் உங்களை சொன்னல, நான் ரஞ்சிதா கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னைக்குன்னா என்னை போயிட்டு தண்ட சோறுன்ற இதை என் மாமா முன்னாடி சொல்லிப்பார், உன்னை சும்மா விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுமே பார்த்தீங்கன்னா நம்முடைய அன்னபூர்ணியம்மா பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு விஜய் கிட்ட கேட்கணும், நானே பார்த்தா தெரியலையா நீ எந்த லட்சத்தில் இருக்குன்ட்டு மல்லியோட வாழ்க்கையை கெடுத்தி அந்த வாழ்க்கையை நீ வாழணும்னு ஆசைப்படுற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா ஏன் ஆசைப்படுறதுல என்ன, நீங்கள் உங்களை மாதிரி ஏமாத்திட்டா விஜயை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவள் நேர்மையாக கல்யாணம் கல்யாணம் பண்ணலான்னு இருந்ததான் நீங்கள் ஃப்ராடுத்தனம் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்களா இந்த மல்லியை எங்கள் வீட்டுக்கு ஆகாதவளே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே கூட வச்சுக்கிறேன், நான் மல்லிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கேன், அவங்கள நல்லா வாழ வைக்காத நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு இந்த வீட்டில் மல்லிக்கு இருக்கிற மரியாதை கூட உங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டு, ஆமாம் நீங்கள் நேற்று மல்லியை அசிங்கமாக சொன்னது விஜய் எப்படி கோவப்பட்டு உங்களை அக்கான்னு கூட பார்க்க திட்டினா பார்த்தீங்கள அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா அப்போ விஜய்க்கு என் மேலே பாசம் இல்லைன்னு சொல்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்டு, பாசம் இல்லைனாலாம் சொல்லல, பாசம்லாம் இருக்குது, ஆனால் உங்களை விட 50-100 மடங்கு அதிகமாக மல்லி விஜய் மேலே பாசத்தையும் அன்பு காதலி இது எல்லாமே கொட்டி வச்சிருக்கா. நீங்கள்லாம் மல்லியோட கால் தூசிக்கு பெற மாட்டீங்க அப்படின்ற மாதிரி நம்முடைய அன்னபூர்ணியம்மா சொல்கிறாங்க. அதுவும் பார்த்துடலாமா என்ன தெரியுன்ட்டு நீ அப்படி சொல்கிற, என் தம்பியை மேலே உயிரே வச்சுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. சரி ஒரு போட்டி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம அன்னபூர்ணியம்மா சொல்கிறாங்க. இதுக்கு அந்த ராஜேஸ்வரி சம்மதிக்கிறாங்க. அந்த வரப்போகிற போட்டியில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுதுன்னு தெரிஞ்சதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ஆனில் படிச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாது பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.